ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதங்கள் 35-36 35ஆம் பதம் அபிஸ்வித் அந்யேச்ச நிஜாத்ம தைவம் அனன்ய விருத்யா சமணவிருதாயே ஹிருதீகா சத்யாத்மஜ சாருதேஷ்ண கதாதய ஸ்வஸ்தி சரந்தி சௌமியா. மொழிபெயர்ப்பு. சாந்தமானவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே தங்களுடைய ஆத்மாவாக ஏற்றுக்கொண்டவர்களும் தவறாமற் அவரது வழியை பின்பற்றுபவர்களுமான இருதீகன், சாருதேஷ்ணர், கதன் மற்றும் சத்யபாமாவின் புதல்வர் முதலான மற்றவர்கள் நலமா. பதம் 36. அபிஸ்வதோர்பியாம் விஜயாச்சுதாப்யாம் தர்மேண தர்ம பரிபாதி சேதும் துரியோதனோ தப்யத்யத் சபாயாம் சாம்ராஜ்ய லக்ஷ்மியா விஜயானுவிருத்தியா. மொழிபெயர்ப்பு. மேலும் சமய கோட்பாடுகளுக்கேற்ப யுதிஷ்ட மகாராஜன் இப்பொழுது ராஜ்யத்தை பரிபாலிக்கிறாரா என்பதை பற்றியும் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டரின் இரு கரங்களைப் போலிருந்து அவரை பாதுகாத்து வந்ததால் துரியோதனன் பொறாமை தீயில் கருகிக் கொண்டிருந்தான். பொருளுரை. யுதிஷ்டர் சமயத்திற்கே சின்னமாக விளங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனின் உதவியுடன் அவர் ராஜ்யத்தை ஆண்டு வந்த பொழுது அவரது ராஜ்யத்தின் ஐஸ்வர்யம் சொர்க்கத்தின் ஐஸ்வர்யத்தையும் மிஞ்சியதாக இருந்தது. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவரது இரு கரங்களாக விளங்கியதால் அவர் அனைவரது செல்வத்தையும் மிஞ்சியவராக இருந்தார். இச்செல்வச் சிறப்பை கண்டு பொறாமை கொண்ட துரியோதனன் யுதிஷ்டரை கெடுப்பதற்காக பல திட்டங்களை தீட்டினான். கடைசியாக குருக்ஷேத்திர போர் உருவாகியது. குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு பின் யுதிஷ்ட மகாராஜனால் மீண்டும் நியாயமான தனது ராஜ்யத்தை ஆள முடிந்தது. இவ்வாறாக சமய கொள்கைகளின் மதிப்பையும் மரியாதையையும் அவர் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். இதுவே யுதிஷ்ட மகாராஜனை போன்றதொரு புண்ணிய அரசரால் ஆளப்படும் ராஜ்யத்தின் பெருமையாகும். ஹரே கிருஷ்ணா.